ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் க்ரீன் சன்னா வச்சு பண்ணக்கூடிய ஹெல்த்தியான டேஸ்டான மசால் வடை ரெசிபீஸ் தான். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் க்ரீன் சன்னாவை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 5 மணி நேரம் ஊற விட்டு எடுத்துருக்கோம். இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு நம்ம இதில் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகா, ஒரு 10 பல் பூண்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா எடுக்கும்போது ரொம்ப கொரன்னு இருக்க வேண்டாம், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். இப்போ இதோட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சிட்ருக்கேன். அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த மசாலாஸ்லாம் நல்லா இதுக்குள்ளே இறங்கிடும். இப்போது நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரத்துக்கு ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பால் எடுத்து லைட்டாக மட்டும், ரொம்ப அழுத்தி பிடிக்க வேண்டாம், லைட்டாக ஒரு பால் உருட்டிட்டு அதில் லைட்டாக ஒரு அழுத்தம் மட்டும் கொடுத்தா போதும். அவ்வளோதான். இந்த மாதிரி லேஸாக. ரொம்ப நம்ம டைட்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா வடை கடித்து சாப்பிடும்போது ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக உள்ளே போட்டு அது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம அதை நல்லா ஆயிலில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இதை மறுபடியும் நல்லா பின்பக்கம் திருப்பி விட்டுட்டு நல்லா இந்த வடை செவர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது அப்படியே ஒரு சைடாக மட்டும் நம்ம திருப்பி விட்டு இந்த வடையை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை இப்போது நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா அடுத்த பேட்ச் இதில் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது இதை நம்ம சுட சுட சர்வ் பண்ணும்போது நல்லா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.